வணக்கம். வருகின்ற 26ல் சட்டமன்ற தேர்தல் எப்படி அமைய போகுது, கூட்டணி எப்படி உருவாக போகுதுன்னு பல பேருக்கு பல யூகங்கள் சொன்னாங்க. இப்போ ஓரளவுக்கு ஃபைனலைஸ் ஆகிருக்குன்னு தோணுது. யாரும் எதிர்பார்க்காத மாற்றங்கள் தான் இருக்கும் போல இருக்குது. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு வரேன், தமிழக அரசியலை இயக்குற காட்டு வைக்கிற ஒரு சக்தியாக பிஜேபி மாறிடுச்சு. டெல்லியில் ஒன்றியத்தில் இருக்கிறவங்களுக்கு பலமான பவர்களாலும் பண பலத்தாலும் அதிகார பலத்தாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற ராஜதந்திரிகளாலும் மிகப்பெரிய மூளைகள்லாம் அவங்க பக்கம் இருக்குது. நினச்ச மாதிரிலாம் சொக்கட்டான உருட்டி நினச்ச மாதிரிலாம் விளையாடுறாங்க. அவங்க தமிழ்நாட்டில் முதல்ல இழுக்க நினச்சது யாருன்னா திமுகவை தான் முதல்ல இழுக்க பார்த்தாங்க. ஸ்டாலின் அதுக்கு இடம் கொடுக்கல. பிஜேபி எதிர்ப்புலையும் அந்த மதசார்பற்ற கொள்கையிலையும் காங்கிரஸுக்கு வலுவான ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுலையும் அவர் மாற்ற முடியல. நிர்மலா சீதாராமன் கூட முதல்ல சொல்லி பார்த்தாங்க, எதுக்கு இவர் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு, எமர்ஜென்சியில் இவ்வளோ பாதிக்கப்பட்ட கட்சியே திமுக தான், அதெல்லாம் நினச்சி பார்க்கணும்னு சொல்லி பார்த்தாங்க. ஸ்டாலின் அசையில். அதனால் வியூகத்தை மாற்றிட்டு திமுக கூட்டணியை உடைக்கிறதுல தலைகளில் நின்று பார்த்துட்டாங்க 2-3 தேர்தலாக. அதில் என்ன அவங்களுக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக போச்சுன்னா, பாஜக இருக்கிற அன்னைக்கு இவங்களால் வர முடியாது. இந்த கம்யூனிஸ்ட்டோ காங்கிரஸோ மற்ற கட்சிகள்லாம் இந்த பிஜேபி எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா திமுக கூட ரொம்ப வலுவாக ஒட்டி போயிட்டாங்க. இதுதான் அவங்களுடைய மையப்புள்ளி. இதை புரிஞ்சுக்கிட்ட பாஜக இவங்களுக்கு வேறு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதாவது கமலஹாசனை போன முறையெல்லாம் கூப்பிட்டு நிறுத்தி பார்த்தாங்க. அவங்கள வச்சு வெளியே இழுக்க பார்த்தாங்க. அவரும் போய் கம்யூனிஸ்ட்டுங்களை கூப்பிட்டாரு, காங்கிரஸ்லாம் கூட்டணி கூப்பிட்டு பார்த்தாரு. அவர் பலத்து மேலே சந்தேகப்பட்டு இவங்க பாதி மனசோடு இருந்தவங்க திருப்பி பேக் டு பெயின் ஆகிட்டாங்க. அதனால் கூட்டணி அமையலை. இந்த முறை என்ன பண்ணாங்கன்னா விஜய் அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. பாஜக ஏற்கிறது அவங்க தான் சொல்கிறாங்க. விஜய் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, எப்படி உபயோகப்படுத்த போகிறாங்கன்னு பல பேர் பல விதமாக நினச்சாங்க. இப்போ ஓரளவுக்கு சித்திரம் கிளியராக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. விஜயை வச்சு ஒரு பி டீம் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. விஜய்க்குடைய மவுசு அவருடைய கூட்டத்தெல்லாம் காட்டி பல பேருக்கு இந்த கூட்டணியில் சபலம் வந்துருச்சு. திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களாம் பிஜேபி எதிர்ப்பால் தான் கொடுக்குறாங்களோ ஒழிய திமுக மேலே இருக்கிற பாசத்தால் கிடையாது. அது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் விஜய் கூட்டணி ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. அது இல்லாமல் எல்லாரையும் கூப்பிட்ற சீட்டெலாம் எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்கிறாரு. இப்படி ஒரு பி டீம் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதில் டிடிவி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓபிஎஸும் வருவார் போல இருக்குது. காங்கிரஸுக்கு அந்த ஐடியா, தமிழக காங்கிரஸுக்கு அந்த ஐடியா இருக்குது. பேச்சுவார்த்தைலாம் பலமாக நடக்கிறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி எதுவும் நடந்தால் திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு பலமான கோட்டைக்குள்ளே பத்திரமா இருந்த காங்கிரஸுக்கு காட்டை விட்டு வெளியே வந்த வீரப்பனுக்கு என்ன நடந்ததோ அந்த மாதிரி ஒரு ஆபத்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கிற பி டீமில் போய் காங்கிரஸ் சேர்றது அதோடைய எதிர்காலத்துக்கு என்ன ஆகுன்றது எல்லாருக்குமே தெரியும். தமிழக காங்கிரஸ் தலைவர்களுக்கும் தெரியும். ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அகில இந்தியாவில் இந்தியா கூட்டணி என்ன ஆகும், தமிழக காங்கிரஸ் என்ன ஆகும்னு பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவங்களுக்கு தேவை தற்காலிக லாபங்கள். அதனால் சில விபரீத முடிவெடுக்க ஆசைப்பட்றாங்க போல் இருக்குது. இப்போ கூட நேற்று மாணிக் தாகூர் ஒரு திமுக எதிர்த்து அறிக்கை விட்டார். தமிழக காங்கிரஸ் வேகமாக பிஜேபி எடுத்து அரசியல் பண்ணுறது கிடையாது. திமுக பிஜேபி தான் இங்கே யுத்தம் நடக்குது. சித்தாந்த வார்னா திமுக பாஜக சித்தாந்த வார். திமுக உறுதியாக எதிர்க்குது. இந்த 2 பேர் நடுவில் இருக்கிற அந்த போட்டியில் மற்ற கட்சிக்கு குளிர்காய் நினைக்கிறேன். இந்த கம்யூனிஸ்ட் மார்க்சிய கம்யூனிஸ்டில் அந்த பொதுச் செயலாளர் இல்லையா சண்முகம், அவர் பேச்சு பார்வை தோரணை எல்லாம் வித்தியாசமாக ஏதோ ஸ்ட்ரிக்டான வாத்தியார் மாதிரி பார்க்குறாரு. அவர் திமுக எதிர்ப்பில் அவரும் ஒரு எதிர்ப்பாளர் போல தான் இருக்குது. கம்யூனிஸ்ட்டுங்களும் இந்த முறை இந்த 2 ஆப்ஷன் விஜய் கூட்டணி ஆப்ஷன் இருக்கிறதுனால பலமாக பேரம் பேசுவாங்க போல் இருக்குது. திமுகவுக்கு இந்த தேர்தல் ஈஸியாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த ராஜதந்திர விளையாட்டில் கூட்டணி கட்சிகளுக்கு சபலம் தட்டிடுச்சு. அதனால் அவங்க ரொம்ப கடுமையாக தான் பேரம் பேசுவாங்க. இது என்ன பிரச்சனைனா திமுக கூட்டணியில் வாக்கு வங்கிக்கு மேலே சீட்டுக்கு ஆசைப்பட்றாங்க. அதில் இருக்கிற எல்லா கட்சிக்குமே அவங்கவுங்க வாக்கு வங்கிக்கு அளவுக்கு சீட்டு கேட்டால் பரவாயில்ல, அதிகபட்சம் கேட்குறதுனால கூட்டணி நெருக்கடியும் அதிகமாகறதுனால இப்போ நிறைய பிரச்சனை வரும் போல் இருக்குது. இப்போ சில பெரிய வியூக அமைப்பாளருடைய பிளான் என்னென்னா விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி பி டீம் பெருசாக கட்டணும். அதில் காங்கிரஸ் கொண்டு வந்து சேர்த்தணும். அது கம்யூனிஸ்ட்லேருந்து மீதம் பல இந்த டிடிவி ஓபிஎஸ்லாம் சேர்த்துனா மிகப்பெரிய அது ஒரு மாற்றம் ஏற்படும். அவங்க சொல்கிற வியூகம் என்னென்னா இந்த விஜய்க்கு வேறு ஜெயிக்கிற ஒரு சீட்டு ஏடிஎம்கே கூட்டணி ப்ளஸ் பிஜேபி ப்ளஸ் அன்புமணி கூட்டணி, அது ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகும். இந்த எல்லா எம்எல்ஏங்களையும் சேர்த்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிற மாதிரி அவங்க கணக்கு போடுறாங்க. அதனால தான் எடப்பாடி முதலமைச்சரை சொல்லாமல் இருக்கிறாங்க. அது விஜய்க்கு இப்படி ஒரு சிக்னல் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. எல்லாமே போக போக வெளியே வரும். பிரேமலதா எந்த பஸ்னாலும் ஏறுவாங்க. அவங்களுக்கு இந்த கட்சி இந்த கொள்கையெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு பேரம் பண்ணிஞ்சால் எந்த கட்சி கூட சேருவாங்க. அதெல்லாம் போக போக தான் தெரியும். சரி, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.